ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரப்புவாராக, தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் தேற்றுவாராக, தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலர் துக்கத்தின் வாயிலாக கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள், துக்கத்தின் பாதையில கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். துக்கம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய துக்கம் எதுவாயிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேரோட துக்கம், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தருவா. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சொல்றீங்க, எனக்கு குழந்தை உருவானது, ஆனால் கருசிதைவு 1 முறை 2 முறை 3 முறை, ஆனால் இப்பொழுது எனக்கு குழந்தையே தரிக்கவில்லை, பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், துக்கத்தின் வாயிலாய் கடந்து போய் கொண்டிருக்கிற மகளே, துக்கத்தின் வாயிலாய் கடந்து போய் கொண்டிருக்கிற மகனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் கர்ப்பத்தை திறப்பா, உங்கள் கர்ப்பத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல குழந்தையை வைப்பா. நீங்கள் குழந்தையை சுமந்து தாய்மையை அடைந்து இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள், பாக்கியவானாய் இருப்பீர்கள். பயப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, என் பிள்ளை கல்யாணமானது தான், ஆனால் பிள்ளை பிறந்துச்சு, ஆனால் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கவில்லை. கணவன் ஒரு பக்கம், என்னுடைய மருமகள் ஒரு பக்கம், மருமகளோடு என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதே, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, நான் என்ன செய்ய? கவலைப்படாதீங்க, இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உங்கள் குடும்பத்துக்குள் வருவா, உங்கள் பிள்ளையினுடைய குடும்பத்துக்குள் வருவாள். பிரிவினையின் ஆவியை துரத்துவா, உங்கள் பிரிந்திருக்கிற குடும்பத்தை ஒன்றிணைப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளாய் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். பல வருடங்களுக்கு முன்பு டைவர்ஸ் ஆகிற நிலைமையிலே டைவர்ஸ் நோட்டீஸோடு ஒரு சகோதரி வந்தார்கள். என்கிட்ட ஜெபிக்கிறதற்காக நாங்கள், அந்த சகோதரி ஒரு பெண் குழந்தையோடு வந்தார்கள். டைவர்ஸ் ஆக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, டைவர்ஸ் ஆக போகிறது, நான் என்ன செய்ய? என் கணவனோடு வாழ வேண்டும் என்று அந்த சகோதரி விரும்பினார்கள். எனக்கு எங்கள் வீட்டில் என் சகோதரரும் ஒத்துழைப்பு கிடையாது, எனக்கு அப்பா அம்மாவும் ஒத்துழைப்பு கிடையாது, ஆனால் நான் கணவனோடு வாழணும்னு விருப்பப்பட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். அந்த சகோதரிக்காக ஜெபித்தேன். ஆவியானவர் கிரியை செய்தார். பிரிவினையின் ஆவியை அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையை விட்டு, எதிர்காலத்தை விட்டு துரத்தினார். வேத வசனம் சொல்லுகிறது போல, அவர் சிலுவையிலே எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக, குடும்பங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அவர் விழாவிலே குத்தப்பட்டார். அந்த நாளிலே அந்த சகோதரிக்காக ஜெபித்த போது, இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பார்த்தோம், சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்தோம், அவர் பட்ட விழாவிலே காயங்களை நோக்கி பார்த்தோம். 3 மாதங்களுக்குள்ளாக பிரிந்த அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை, கேள்விக்குறியோடு இருந்த அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை மாறினது. கணவனே வந்தார்,
கணவன் வீட்டாரே வந்தார்கள், இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போனார்கள். டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னாங்க. இப்பொழுது கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். இன்னைக்கு கணவன் மனைவி, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தையோடு அந்த குடும்பத்தார் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் துக்கம் இதுவா இருக்குமானால், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்குமானால், அந்த துக்கத்தை இந்த ராத்திரி வேளையோடு ஏசப்பா இன்னைக்கு சரி பண்ண போகிறார். பிரிவினையின் ஆவியை உங்கள் குடும்பத்தை விட்டு துரத்த போகிறார். ஓ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் நிறைய பேர், ஐயோ என் கணவனை விட்டு நான் பிரிஞ்சு போயிடலாம் போல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நான் அனுபவிக்கிற பாடுகள் அப்படி, நான் அனுபவிக்கிற வேதனை அப்படி, நான் அனுபவிக்கிற துக்கம் அப்படி என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்குள் காணப்படுகிற பிரிவினையின் ஆவியை அவர் இந்த ராத்திரி வேளையிலே துரத்துவார். நீங்கள் சந்தோஷமாய் உங்கள் கணவனோடு, நீங்க சந்தோஷமாய் உங்க பிள்ளைகளோடு நீங்க வாழ்ந்திருக்கும்படியான கிருபையை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளிலே வேத வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னாள் என்கிற பெண்ணுக்கு குழந்தை இல்லை. இதனால் அன்னாளுடைய சக்காலத்தி அவளை ஒவ்வொரு நாளும் வந்து மலடி என்று அவளை விசனப்படுத்துவாள், துக்கப்படுத்துவாள். இதனால் அந்த வார்த்தையை கேட்ட அன்னாள் ஒவ்வொரு நாளும் போய் கட்டில்ல படுத்துக்கொண்டு சாப்பிட மாட்டா. கணவன் வந்து சொல்லுவான், நமக்கு குழந்தை இல்லை என்றால் என்ன, நான் உனக்கு 10 குழந்தைக்கு சமமாய் இருக்கிறேனே, 10 குழந்தைகள் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேனே என்று கணவன் அன்னாளை பார்த்து ஆறுதல் சொல்லுவான். அன்னாளை பார்த்து ஆறுதல் சொன்ன கணவன் வார்த்தை அன்னாளை என்ன செய்யவில்லை? சந்தோஷப்படுத்தவில்லை, ஆறுதல் படுத்தவில்லை, அவளுடைய துக்கத்தை மாற்றவில்லை. ஒரு நாள் ஆலயத்துக்கு போனால், மனங்கசந்து ஆண்டவர் சமூகத்திலே அழுதாள், கண்ணீர் வடித்தாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று கேட்டாள். ஜெபம் பண்ணி எழும்பின போது அந்த ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஏலி. அவர் சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட அந்த காரியத்தை, அந்த விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக, உனக்கு ஒரு நல்ல குழந்தையை தருவாராக, நீ என்ன ஜெபிச்சையோ அந்த ஜெபத்திற்கு பதிலை தருவாராக என்று அந்த ஊழியக்காரர் வாயிலாக, அந்த தீர்க்கதரிசியின் வாயிலாக அந்த வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே ஆலயத்திலே அழுத அன்னாள், முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே அழுத அன்னாள், அந்த வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்தை விட்டு அன்னாள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். போஜனம் செய்தாள். அவளுடைய சக்காலத்தி வந்து சொல்லுவா, மலடி, உனக்கு குழந்தை பெற தகுதி இல்லை, நீ எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொன்ன போது ஆலயத்துக்கு வந்து அழுகிறதற்கு முன்னாடி போய் கட்டில்ல படுத்து கொண்டு சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். இப்ப வீட்டுல அவ மனமடி வாக்குன உடனே இவள் போய் போஜனம் செய்தாளாம். வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இந்த வார்த்தை ஊழியக்காரர் மூலமாய் கிடைத்த உடனே அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இந்த வார்த்தை இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன துக்கத்தோட இருக்கிறீங்க, இந்த வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தை உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இனிமே நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது, இனிமே நீங்க கலக்கத்தோட இருக்க கூடாது, இனிமே நீங்க பயத்தோட இருக்க கூடாது, இனிமே நீங்க துக்க முகமாய் இருக்க கூடாது, சந்தோஷமாய் சாப்பிடணும். ஆவியானவர் சொல்லிவிட்டார், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. நான் இனிமே சாப்பிடுவேன், இனிமே நான் துக்கமாய் இருக்க மாட்டேன் என்று நீங்க தேவ சமூகத்தில் போய் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவா, உங்கள் பிரிந்த குடும்பத்தை சந்தோஷமாக்குவா. அன்னாளுக்கு வார்த்தை வந்தவுடனே அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, சந்தோஷத்தை தனக்குள் வருவித்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார்.
அவளுக்கு ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தையை தந்தார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை கர்ப்பம் தரிக்க வாய்ப்பே இல்லையேன்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்க கர்ப்பம் திறக்கப்படுகிறது, உங்க கர்ப்பப்பை திறக்கப்படுகிறது, உங்க கர்ப்பப்பை ஓபன் பண்ணப்படுகிறது. கர்த்தர் உங்க கர்ப்பப்பைக்குள் குழந்தையை வைக்கிறார், ஆண் குழந்தையை வைக்கிறார். பயப்படாதிருங்கள். ஒரு குறிப்பிட்ட நற்செய்தி கூட்டத்தை முடித்து ஜெபத்திற்காக ஜனங்கள் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு நான் கண்களை திறக்கவே மாட்டேன். அப்படியே தலையில கை வச்சுட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், அது ஜனவரி மாதம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இந்த ஜூன் மாதத்துக்குள் உங்க வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மங்கள வாத்திய சத்தம் கேட்கும் என்று ஆவியானவர் அவங்களுக்கு சொன்னார். சொன்ன உடனே அவர்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதம் அவர்களை சந்திக்க நேரிட்டது. அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர், ஜனவரி மாதம் நீங்கள் எங்களை பார்க்கல, தலையில் கை வைத்து நீங்கள் ஜெபிச்சீங்க, நாங்கள் துக்கத்தோடு வந்திருந்தோம். என் பிள்ளைக்கு திருமணமாகி 1 மாதம்தான் ஆச்சு, ஆனால் கணவன் இல்லை, அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் என் பிள்ளைக்கு எதிர்காலமே கிடைக்காதா அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு வந்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் பேசினான். அவளுக்கு ஜூன் மாதத்தில் பூ வைக்கப்பட்டது, ஜூலை மாதத்தில் திருமணம் முடிந்து விட்டது. இப்ப கணவனோடு அவள் சந்தோஷமாய் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அதே போல மறு வருஷம் அதே பட்டணத்தில் நற்செய்தி கூட்டத்துக்கு கடந்து சென்ற போது அவர்கள் ஜெபிக்க வந்தார்கள். ஜெபிக்க வந்தவனே எனக்கு தெரியாது, இப்ப ஆண்டவர் உங்க பிள்ளையினுடைய கர்ப்பத்தை திறக்கிறார் என்கிற வார்த்தை ஏப்ரல் மாதம் நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொல்லும்போது அதே போல ஏப்ரல் மாதம் கர்ப்பத்தை தரிக்கும்படியான கிருபையை கர்த்தர் செய்தார். கடந்த நாட்கள் என்னோட சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நாம் அனைவரும் இருந்த இடத்துல எழுந்து நாம் ஜெபிப்போமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. God's power right now. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரிந்த குடும்பங்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற உங்க கணவன் விடுவிக்கப்படுகிறார் இந்த ராத்திரியோடு. சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற உங்கள் கணவன், பாக்கெட்டா குடிக்கிற உங்கள் கணவன் இந்த ராத்திரி வேளையோட கர்த்தருடைய கரம் உங்கள் கணவனை தொடுகிறது. சகோதரி, குடித்து விட்டு வந்து உங்களை அடிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், 3 பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒன்று கஞ்சா, இன்னொன்று சிகரெட், மூன்றாவது தண்ணி. நல்லா அடிக்கிறாரு, உங்களையும் வந்து அடிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், சவுலை சந்தித்த ஒளி, சடுதியாய் சந்தித்த ஒளி இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் கணவனை சந்திக்கிறது. உங்கள் கணவனை சந்திக்கிறது. நீங்க பல முறை சூசைட் பண்ணி செத்து விடலாம், பல முறை பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து செத்து விடலாம் என்று நீங்கள் பல முயற்சிகளை எடுத்தீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, உன்னை நான் வாழ வைப்பேன். உங்கள் துக்கம், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ, கணவன், பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இடது தொடையில ஹல்லேலூயா ஏதோ எலும்புகள்ல குத்துகிறது. அது என்ன குத்துன்னு சொல்ல முடியல, திடீர்னு வலி வருகிறது. இப்பொழுதே உங்களுடைய இடது தொடையை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. யெகோவா ராஃபாவோட கரம் தொடுகிறது. யெகோவா ராஃபாவோட கரம் தொடுகிறது. இப்பொழுதே அந்த இடத்துல இருக்கிற வலி மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனனியா சவுலுக்காக ஜெபித்தபோது கண்கள் திறக்கப்பட்டது. செதில்கள் போல அவனுடைய கண்களிலிருந்து வந்து விழுந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலர், உங்களுடைய கண்கள் பார்வை மங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்கள்ல ஏதோ தண்ணி ஓடுகிறது போல இருக்கிறது என்று பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து
கொண்டிருக்கிறீங்க. எப்ப ஹalleluya ஹalleluya கண்களை தொட்ட கரம், யெகோவா ராஃபாவோட கரம் உங்களுடைய கண்களை தொடுகிறது, உங்களுடைய கண்களை தொடுகிறது. இப்பொழுதே உங்களுடைய கண்கள் குணமாகிறது. அந்த நீர் ஓடுகிறது போல இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. தண்ணீர் உங்க கண்களுக்குள்ள தழுமி நிற்கிறது போல இருக்கிற அந்த பிரச்சனை மாறுகிறது. பார்வை மங்கள் இப்பொழுது மறைகிறது. கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள். நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. யூட்ரஸை எடுக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கிறாங்க டாக்டர். இப்பொழுதே அந்த யூட்ரஸை கர்த்தர் புதிதாக்குகிறார். ஹalleluya. ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடக்கிறது. ஹalleluya. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் உண்டாகிறது. நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.